இன்னும் 2 நாட்களில் சுக்கிரன் பெயர்ச்சி. இந்த 4 ராசிகளுக்கும் சோதனைகள் ஆரம்பம். தப்பிப்பது எப்படி? இதோ தீர்வுகள். அன்பு கலந்த ஆன்மீகமே வாழ்வின் ஆதாரம் என்று நம்பும் சக்தி பக்தி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். பொதுவாகவே சுக்கிர பகவான் என்றாலே மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் ஆடம்பரத்தின் அடையாளமாக பார்க்கப்படுபவர். ஆனால் பிரபஞ்ச விதிகளின்படி ஒரே மருந்து எல்லாருக்கும் நன்மையை தந்துவிடாது. வரும் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி, அதாவது வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று சுக்கிரன் மகர ராசிக்குள் நுழைகிறார். இன்னும் 2 நாட்களில் நடக்கவிருக்கும் இந்த மாற்றம் சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணியை வாசிக்கப் போகிறது. இது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, மாறாக வரப்போகும் மழையைக் கண்டு முன்கூட்டியே குடைபிடித்துக் கொள்வதைப் போன்ற ஒரு தற்காப்பு நடவடிக்கைதான். அந்த 4 ராசிகள் யார்? அவர்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்ப்போம். முதலாவதாக மேஷ ராசி. உங்கள் ஜாதகத்தில் 10வது வீட்டில் இந்த மாற்றம் நிகழ்கிறது. உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு சிறிய தேக்க நிலை வரலாம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு காலதாமதம் ஏற்படலாம். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடும். நீங்கள் உண்மையாக உழைத்தாலும் அதற்கான பலன் கிடைப்பதில் சில தடைகள் வரலாம். முக்கியமாக தொழில் முதலீடுகளில் இப்போது கூடுதல் எச்சரிக்கை தேவை. தேவையற்ற செலவுகளை குறைத்து திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த சவாலை நீங்கள் எளிதாக கடக்கலாம். அடுத்ததாக கடகராசி. உங்கள் ஜாதகத்தில் 8வது வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு இந்த காலகட்டம் மன ரீதியான ஒரு போராட்டமாக இருக்கலாம். குறிப்பாக உங்கள் உறவுகளுக்கு இடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வந்து போகும். உங்கள் அன்புக்குரியவர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடியுங்கள். குடும்ப செலவுகள் அதிகரிக்கலாம். இதனால் சிறுநிதி நெருக்கடி தோன்றி மறையும். பொறுமையே உங்கள் தாரக மந்திரமாக இருக்கட்டும். பெற்றவர்களுடனான உறவில் விரிசல் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். 3வதாக மகர ராசி. உங்கள் ராசிக்குள்ளேயே சுக்கிரன் வருவதால் நன்மைகள் இருந்தாலும் கூடவே சில அலைச்சல்களும் வந்து சேரும். மற்றவர்களுக்கு சுலபமாக நடக்கும் காரியங்கள் உங்களுக்கு 2 முறை முயன்றால்தான் கைகூடும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். சரியான நேரத்திற்கு உறக்கமும் உணவும் இருந்தால் மன அழுத்தத்தை தவிர்த்து விடலாம். கடன் வாங்கும் சூழலை தவிர்ப்பது நல்லது. இறுதியாக விருச்சிக ராசி. உங்களுக்கு ஆரோக்கியமே முதல் முக்கியத்துவம். குறிப்பாக நாள்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் உணவு கட்டுப்பாட்டில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எண்ணெய் பலகாரங்கள் மற்றும் செரிமானத்திற்கு சிரமமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ஆரோக்கியத்தில் காட்டும் அக்கறையை வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் ஆரோக்கியத்திலும் காட்டுவது அவசியம். அன்பானவர்களே, ஜோதிடம் என்பது வரப்போகும் மழையை அறிவிக்கும் வானிலை அறிக்கை போன்றது. மழையில் நனையாமல் இருக்க நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடும் நேர்மறை எண்ணங்களும் உங்களை எவ்வித பாதிப்பும் இன்றி காக்கும். நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.